வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் மூணார் பார்ட் 2 தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்ட் 1ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொட்டானிக்கல் கார்டனை பற்றி நான் காமிச்சிருப்பேன். பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் எங்கெங்கே போனோம், எந்தெந்த இடத்த எல்லாம் பார்த்தோன்னு சொல்லி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது மாட்டுப்பட்டி டேம். மூணார்லேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கேயும் நம்ம போட்டிங் போகலாம். போட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸு அடல்ட்ஸுக்கே 30 ருபீஸும் சில்ட்ரன்ஸுக்கு 50 ருபீஸு சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் தண்ணி எதுவுமே அதிகமாக இல்லைங்க. தண்ணி ரொம்பவும் கம்மியாக இருந்துச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா காடு, தண்ணி அளவான தண்ணியாக தான் இருந்துச்சு. எங்களால் போட்டிங் தான் போக முடியலை. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால எங்களால் போட்டிங் போகிறதுக்கு டைமும் கிடைக்கல. நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு அடுத்து இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்கோ பாயிண்ட்டுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எக்கோ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகான இடங்க அது. தமிழ்நாட்டோட எல்லைக்கும் டாப் ஸ்டேஷனுக்கும் வழித்தடத்தில் தான் அந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு எதுக்குன்னு சொல்லி இந்த பேர் வந்துச்சுன்னா, சுற்றி காடாக இருக்கும், நடுவில் நல்ல ஏரி, அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லி ஆழமாக நம்ம சவுண்டாக பேசினோம்னா அது நம்மளுக்கே பிரதிபலிக்கும். அதுக்காண்டி தான் அங்கே எக்கோ பாயிண்ட்டுன்னு சொல்லி பேர் வந்துச்சு. இப்போ அந்த இடத்துக்கு தாங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கும் அந்த இடம். பசுமையான அந்த இடம், ஃபுல்லாக தேயிலை தோட்டம், நடுவில் நல்லா ஏரி இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே நாங்கள் போகிறப்பயே பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 o'clock மேலேயே இருக்கும் இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு. இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் தான், மழை சாரல் எதுவுமே கிடையாது. நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் பார்க்குறப்பையும் நல்ல வெயில், அதுக்கப்புறம் எக்கோ பாயிண்ட் பார்க்குறப்பையும் நல்ல வெயில் தாங்க. இதாங்க அந்த எக்கோ பாயிண்ட்டு நான் சொன்ன இடம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சுற்றி நல்ல காடு, நடுவில் நல்ல ஏரியா இருக்கும். நல்லா பசுமை நிறைந்த அந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நின்று நம்ம எந்த பேர் சொல்லி நம்ம சவுண்டாக பேசுகிறோமோ அது நம்மளுக்கு திரும்ப அப்படியே கேட்கும். சூப்பரான இந்த இடம், நீங்களும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா குண்டலா டேமுக்கு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்களே நல்ல வெயில் அடிக்குது. அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா சரியான பனிமூட்டம் ஆயிடுச்சு. நாங்கள் குண்டலா டேமுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா சரியான ஒரு 5 o'clock இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பசுமையான ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான். அங்கே பார்க்குறதுக்கு போகிறப்பயே எங்களுக்கு மழை சாரல் வந்துருச்சுங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அது இருக்குது. அதுவும் நல்ல பசுமையான ஒரு இடம் தாங்க. சுற்றின்னு தேயிலை தோட்டமாக தான் இருக்குது. அங்கேயும் நம்ம போட்டிங்க்கெல்லாம் போகலாம். அங்கேயும் பீஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் போகிற டைம் 5 o'clock ஆனதுனால உள்ளே அலோவ் பண்ண முடியலை. அவங்க முடிஞ்சிருச்சு, போட்டிங் எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம இருக்கிற இடத்தையாச்சும் நம்ம பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய்கிட்டு இருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சுற்றியும் தேயிலை தோட்டம் தான், அழகான ஒரு இடம். இப்போ நம்ம வந்தாச்சு குண்டலா டேமுக்கு. இதாங்க குண்டலா டேம். இங்கேயும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் போட்டிங் எதுவுமே போகலை, அதனால் நாங்கள் சுற்றி அந்த இடத்த மட்டும் நாங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இதுதான் குண்டலா டேம், நான் சொன்ன டேம். கொஞ்ச நேரம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பளிச்சுன்னு வெயிலாக இருக்குல்ல, ஒரு 10 நிமிஷம்தான் அப்படியே ஃபுல்லாக மேகமூட்டமாயிருச்சு. உங்களுக்கு அந்த வீடியோ நாங்கள் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். அங்கே குரங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. சாப்பிட்றப்ப பார்த்து தான் சாப்பிட்ணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாகவே கிடையாது, தண்ணியே இல்லை. சுற்றி நல்ல காடு. பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்க. கம்மியாக தான் இருக்குது தண்ணியெல்லாம். நாங்கள் போனதுக்கு
2 மாங்காவும், பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே நாங்க வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. தண்ணியே இவ்வளோதாங்க. இதில எப்படிங்க போட்டிங் போகும்? நாங்க போன டைம் தண்ணியே கிடையாது. ஆனா இடம் வந்து சூப்பரா இருக்குங்க. சுத்தி நல்லா பசுமையான ஒரு இடம். அதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இத பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்படியே கொஞ்ச நேரத்தில அப்படியே அந்த பளிச்சுன்னு இருக்க அந்த இடம் பூரா அப்படியே மேகமூட்டம் மாறிரும். லைட்டா அப்படியே சாரல் விழுக ஆரம்பிச்சு. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில் அடிச்சுச்சு. கொஞ்ச நேரத்தில அப்படியே பனிமூட்டம் ஆயிருச்சுன்னு சொல்லி பாருங்க. அவ்வளோதான் லைட்டா சாரல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. நாங்க அப்படியே அந்த சாரலோட எப்படியாச்சும் டாப் ஸ்டேஷன நாங்க பார்த்துரலாம்னு சொல்லி நாங்க கிளம்பியாச்சு. டாப் ஸ்டேஷன் பார்க்கலாம்னு சொல்லி நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. மூணார்லேருந்து அது எங்க பார்த்தீங்கன்னா, 32 கிலோமீட்டர்ல இருக்கு. நல்ல உயரமான ஒரு இடம். நாங்க டாப் ஸ்டேஷன் மேல இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த மழை பெய்யுது. அந்த பெய்யறது கூட உங்களுக்கு தெரியுது பாருங்க. பசுமையான ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து நம்ம தமிழ்நாடு, போடி, தேனி மாவட்டம் இதெல்லாம் அந்த சமவெளியில ஈஸியாவே நம்ம பார்க்கலாம். அத நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பசுமையான அந்த காற்று, அடர்ந்த காடு, காட்டுப்பூக்கள் நிறைந்த அந்த பகுதி பார்க்கவே ஒரு சிறப்பு அம்சம் தாங்க அந்த டாப் ஸ்டேஷனு. இந்த இடம் தாங்க நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. இதான் நம்ம தமிழ்நாடு, போடி, தேனியெல்லாம் நம்ம ஈஸியா நம்ம மேலேருந்து நம்ம பார்க்கலாம். இதனோட வரலாறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்துல குண்டலா பள்ளத்தாக்குலேருந்து அந்த ரயில்வே இந்த தேயிலை பொருட்கள பூரா நம்ம சமவெளிக்கு கொண்டு வர்றதுக்காண்டி ரோப்வேவ பயன்படுத்துனாங்க. அதுக்கு பேரு தான் டாப் ஸ்டேஷன்னு சொல்லி பேரே வந்துச்சு இதுக்கு. ஆனா சூப்பரான இடம் இந்த இடம். இந்த மேல இருந்து தான் உங்களுக்கு நான் வியூ பண்ணி காமிச்சிட்டுருக்கேன். நாங்க கொடை பிடிச்சிட்டு தான் நாங்க போய் பார்த்துட்டுருந்தோம். இப்ப இந்த இடமெல்லாம் ஃபுல்லா மாறிடுச்சு. ஆரம்பத்துல வந்து வேற மாதிரி இருந்துச்சாம். இப்ப ஃபுல்லாவே இடமெல்லாம் மாறிடுச்சு. நல்ல ஒரு பசுமையான ஒரு இடங்க இது. தமிழ்நாடு, கேரளாவுக்கு ஒரு எல்லைப் பகுதியில ஒரே நேரத்துல பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்து கரெக்ட்டா இருக்கு. அப்படியே நான் மேலேருந்து கீழ இறங்கி வந்தாச்சுங்க. கொடை பிடிச்சிட்டே வந்தாச்சு. சரி கீழ இருக்கிற இடத்துல உங்களுக்கு நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நாங்க இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா, 6:30 to 7:00 மேல ஆயிருச்சு. இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு, அங்கருந்து நாங்க கிளம்பிட்டோம். சரி ரூமுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, 9:00 9:30க்கு மேல ஆயிருச்சு. நைட்டு டின்னர சாப்பிட்டுட்டு, நைட் அப்படியே தூங்கிட்டோம். இதாங்க நாங்க தங்கியிருந்த ரூமு. இங்க பார்த்தீங்கன்னா, சரியான பனிமூட்டங்க மறுநாளு. மறுநாள் ஒரு 8:00 9:00 மேலேயே இருக்கும். அப்பயே பார்த்தீங்கன்னா, சரியான பனிமூட்டம். இந்த ரூம்ல தான் நாங்க தங்கியிருந்தோம். சரி நம்ம மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வந்ததுக்கு வரையாடாச்சும் நம்ம பார்த்துட்டு போயிரலான்னு சொல்லி, நாங்க வரையாடுக்கு போறதுக்கு கிளம்பியாச்சு. ஆனா ரூம் வசதிலாம் நல்லா இருந்துச்சு. இப்ப நான் மேலேருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த பக்கத்துல இடத்த. ஆனா இந்த இடத்த சூப்பரா இருக்குங்க. சரியான பனிமூட்டம். ஒரு லைட்டான ஒரு மலை சாரலு. கூலிங்கான ஒரு இடம். சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில்ல இருந்ததுக்கும், செகண்ட் டே பார்க்குறப்ப நல்ல குளிர்ல இருக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. இதான் நாங்க தங்கியிருந்த இடம். இங்கேருந்து நாங்க வரையாடுக்கு போறதுக்கு கிளம்பியாச்சு. வரையாடு பார்த்தீங்கன்னா, எரவிக்குளம். எரவிக்குளத்துல தான் இருக்கு. எரவிக்குளம் தேசிய பூங்கா. இந்த பக்கத்துல இடம் இருக்கும் பாருங்க. நாங்க இருந்த இடத்த தான் உங்களுக்கு நான் காட்டிட்டுருக்கேன். இப்ப அங்கருந்து கிளம்பியாச்சு. இந்த வரையாடு நேஷனல் பார்க் தாங்க நம்ம பார்க்க போறோம். இங்க அடல்ட்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ₹200 டிக்கெட்டுங்க. சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 150.
ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நம்மளை வந்து பஸ்லேயே கூப்பிட்டு போயிடுவாங்க. போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். போகிறப்ப பார்த்தீங்கன்னா சரியான தேயிலை தோட்டம், அந்த மலை சாரல், சரியான மலை, போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சுங்க. இயற்கை காட்சி நம்ம பார்த்துட்டே போகலாம். பசுமையான அந்த தேயிலை தோட்டம், ஒரு அழகான அந்த புல்வெளி நிறையா இருக்குது அந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:00 ஈவினிங் 4:00 முடிய தான் இங்கே போய் பார்க்க முடியும். இங்கே ஜனவரி பிப்ரவரி மாதத்துலலாம் அலோடு இல்லை, நம்ம பார்க்க முடியாது. அங்கே பனிமூட்டம் அதிகமாக இருக்கனால அந்த சமயத்தில் நம்ம போய் பார்க்க முடியாது. இது கேரளாவிலேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. அதனோட சிறப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பூங்கா தாங்க அது. இங்கே அழகான அந்த பூங்காவில் பார்க்கவே முடியாத ஒரு வரையாடுகளை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க. போகிறப்பயே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த மேலேருந்து தண்ணி வரும் பாருங்க, அந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. பொறுமையாகவே அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. நம்மளை சுற்றி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா டைம் இருக்குது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நாங்கள் வரையாடு பார்க்குறதுக்கு. நீங்களும் மூணாருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நேஷ்னல் பார்க்கு போய் பாருங்கள். நம்ம பார்க்க முடியாத அந்த ஆடெல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் ஃபுல்லாக நம்மளாம் கொடை பிடிச்சிட்டு தான் நாங்கள் மேலே ஏறினோம். அங்கேருந்து நாங்கள் மேலே ஏறி தான் போய் பார்க்கணும், அந்த வரையாடெல்லாம் பார்க்கணும்னா. கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மழை அதிகமான மழைங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்டு அங்கே உள்ளதாங்க இருக்குது. இந்த அருவி தண்ணி போகுது பாருங்கள் மேலேருந்து. இதை நம்மளுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு கூட நம்ம விடுவாங்க. நான் உங்களுக்கு அந்த தண்ணி போகிறத காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நாங்கள் அது பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு வந்தோம். இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த தண்ணி. சரியான மழையில் இந்த மாதிரி அருவி கொட்டுறப்ப இப்படி இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் வரையாடு போய் பார்க்குறப்ப. இப்போ நம்ம வந்தாச்சு, நேஷ்னல் பார்க்குக்கு வந்தாச்சு. எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் இதாங்க. இப்போ நம்மளை இறக்கி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அங்கேருந்து நம்ம மேலே ஏறி போகணும். ஏறி போய் தான் அந்த வரையாடுகளையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நாங்கள் எப்படி தான் அந்த வரையாடை பார்க்க முடியுமோன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப தூரம் போகணுமோன்னு சொல்லி. இங்கேருந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி கூட காட்டியிருப்பேன். அங்கே லாஸ்ட்டில் மேலே மலையில் தெரியும் அந்த ஆடு, 2 ஆடு. அதை மட்டும் நான் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படியாச்சும் கொஞ்சம் நேரம் நம்ம ஏறி பார்க்கலாம், பார்த்தோம்னா நம்ம வரையாட்டை பார்த்துடலான்னு சொல்லி அதுக்கு மேலே நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு வரையாடு பார்க்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த எல்லாருமே கொடை பிடிச்சிட்டு தான் நாங்கள் போய் பார்க்க போனோம். இப்போ பாருங்கள் வரையாடு வரும் பாருங்கள், பக்கத்துலேயே வந்துருச்சு. நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போய் பார்த்தோம். ஃபுல்லாக பாறையாக இருக்கும். சரியான மழை. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மழை ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த பார்த்திங்கன்னா வரையாடெல்லாம் வந்துருச்சு. எவ்வளோ பக்கத்துலேயே நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நாங்கள் இன்னமும் மேலே தூரத்தில் இருந்த வரையாடு பார்த்திங்கன்னா நாங்கள் ஏறி போகிற கொஞ்சம் தூரத்துலேயே வந்துருச்சு அந்த வரையாடெல்லாம். நாங்கள் பக்கத்துலேயே இருந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
ஃபஸ்ட்டு மூணார் பார்ட்டில் நீங்கள் பார்க்காதவங்க பொட்டானிக்கல் கார்டன் போட்டிருக்கேன். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வீக்லி 1 டே கண்டிப்பாக நான் போடுவேன். அவ்வளோதாங்க, இந்த வரையாடெல்லாம் பார்த்தாச்சு. நாங்கள் அடுத்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள் இறங்கிட்டோம். சூப்பராக இருக்குங்க. இந்த ஆட்டை பார்க்குறப்பவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக ஆட்டை பார்க்குறதுக்கும் இந்த ஆட்டை பார்க்குறதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த ஆடு பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அங்கே இருக்க அந்த பழம் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுட்ருக்குன்னு சொல்லி பாருங்கள். மேலேருந்து அது தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் மேலேருந்து இறங்கி வந்தாச்சு. இந்த பஸ்ஸில் தாங்க வந்தோம். சூப்பராக எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சு விட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.